ரூபாய் இருந்த பெட்ரோல் பிரைசஸ் 104.95 ரூபாய் வந்துருச்சு. இந்த $4.95 எப்படிங்க ஏறிச்சு? இந்த வாரத்துல மட்டும் 2 வாட்டி பெட்ரோல் பிரைசஸ் ஏறி இருக்கு. ஒரு வாட்டி ரூபாய் ஏறிச்சு, இன்னொரு வாட்டி 90 பைசா ஏறி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இத்தனை நாள் பெட்ரோல் பிரைசஸ் கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தப்பட்டு இருந்தோம், சந்தோஷப்பட்டு இருந்தோம். இன்னும் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை இந்த பெட்ரோல் பிரைசஸ் ஏறதுனால. ஆனா இப்ப மறுபடியும் இந்த பிரச்சனை வந்ததுக்கான காரணம் இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் போயிட்டு இருக்க போர். இன்னுமாப்பா இந்த போர் முடியல, இன்னுமாப்பா ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, கண்டிப்பா இன்னும் வரையும் அந்த பிரச்சனை முடியல. இன்னும் வரையும் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை அவங்க நடத்தவே இல்லை. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் இன்னும் திறக்கல. மிக முக்கிய வர்த்தக சாலையே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் தான். குளோபல் கண்ட்ரீஸ்க்கு 20% ஆஃப் கச்சா எண்ணெயை அங்க இருந்து தான் எடுத்துட்டு போறாங்க. அந்த 20% ஆஃப் கச்சா எண்ணெய் அப்படியே பிளாக் ஆச்சுன்னா குளோபல் கண்ட்ரீஸோட நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க. எண்ணெய் உற்பத்தி செய்ய முடியாத கண்ட்ரீஸ்லாம் இங்க இருந்து தான் இம்போர்ட் பண்றாங்க. சோ அவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளாச்சும் பரவாயில்ல, இத்தனை நாள் கழிச்சு தான் நமக்கு பிரைசஸ் ஏறி இருக்கு. ஆனா இன்னும் சில கண்ட்ரீஸ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இங்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிரைசஸ் மலை மாதிரி ஏறி போய் கிடக்கு. நமக்கு இந்த $3.95 ஏறினதே சகிச்சுக்க முடியலன்னா அங்கெல்லாம் ரொம்ப மலை கணக்குல ஏறி கிடக்குது. இது ஒரு சீரியஸான இஷ்யூ. இந்த இஷ்யூக்கு சீக்கிரமே நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். இல்லாட்டி நம்ம எல்லாருமே மறுபடியும் இன்னொரு லாக்டவுனுக்குள்ள போக மாதிரி தான் இருக்கும். லாக்டவுன் 2.0 லோடிங் மக்களே எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க. உங்களோட ஃபியூவல்ஸை வந்து கம்மியா யூஸ் பண்ணுங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இல்லட்டா மறுபடியும் இன்னொரு லாக்டவுன் தான் போட்டுருக்கணும். எல்லாரும் வீட்டுல தான் உட்கார்ந்து இருக்கணும். சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுற நிலைமை கூட வரலாம். ஏன்னா இந்த நிலைமை ரொம்ப ஒர்ஸ்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சோ நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியும். நீங்க அளவா யூஸ் பண்ணுங்க, தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்க, புரிஞ்சு யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் சுஜித்தை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.